ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். நெகேமியா 9:12. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை இந்த வசனம் நினைவுபடுத்துகிறது. யாத்திராகமம் 13:21-22 வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர்கள் 40 வருடங்கள் வனாந்தரத்தில் தங்களுடைய சொந்த சூழலை கொண்டு சென்றார்கள். நெகேமியா இஸ்ரவேல் புத்திரர் வாழ்ந்த இந்த பேரின்ப சூழ்நிலையும் குறிப்பிட்டார். நெகேமியா 9:20-21 கூறுகிறது. இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. தேவன் மாறவில்லை. பிதாவின் அன்பான இரக்கம் இஸ்ரவேல் புத்திரருடன் முடியவிடவில்லை. இன்று நம்முடன் இன்னும் சிறப்பாக உள்ளது. நீங்கள் மறுபடியும் பிறந்தபோது நீங்கள் தேவனின் மகிமைக்குள் பிறந்தீர்கள். தேவனின் ஆவிக்குரிய மேகத்துக்குள் பிறந்தீர்கள். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் அவரது சமூகத்தில் மகிழ்ச்சி, பேரின்பம் மற்றும் மகிமையின் தெய்வீக சூழலில் வாழ்கிறீர்கள். அங்கு நீங்கள் அவரால் நிலைநிறுத்தப்பட்டு வளர்க்கப்படுகிறீர்கள். சூழ்நிலைகளிலிருந்து முற்றிலும் சுயாதீனமாக இருக்கிறீர்கள். நீங்கள் முழுமையாக இளைப்பாறுதலில் இருக்கிறீர்கள். இந்த மகிழ்ச்சியான சூழலுக்கு வெளியே வாழ்பவர்கள் ஏமாற்றங்களையும் கோபத்தையும் எரிச்சலையும் அசவகரத்தையும் எதிர்கொள்பவர்கள். எதுவுமே சரியாக நடக்கவில்லை என்பதால் உள்ளுக்குள் எப்போதும் அமைதி கலைந்து குழப்பத்துடன் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பிறந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழலான கிறிஸ்துவில் உங்கள் மகிழ்ச்சியும் திருப்தியும் பொங்கி வழிகிறது. இந்த குழப்பமான உலகில் உங்களுக்குள்ளும் உங்களுடனும் உங்களை சூழ்ந்திருக்கும் அவரது சமூகம் உங்களை அன்பின் சோலையாக்குகிறது. இதை எப்போதும் கவனத்தில் கொள்ளுங்கள். எல்லா இடங்களிலும் குழப்பம் அல்லது அராஜகம் இருக்கலாம், ஆனால் கர்த்தரில் நீங்கள் எப்போதும் சமாதானமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது, அன்புள்ள தகப்பனே, இந்த கலவரமான உலகில் எனக்குள்ளும் என்னுடனும் என்னை சுற்றிலும் இருக்கும் உம்முடைய சமூகமானது என்னை அன்பும் கிருபையுமான சோலையாக ஆக்கியது. நான் மேலிருந்து பிறந்தவன். நான் இங்கே பூமியில் பரலோக வாழ்க்கையை வாழ்கிறேன். உமது தெய்வீக அன்பினால் வளர்க்கப்பட்டு உமது இரக்கம், மகிமை மற்றும் நீதியால் சூழப்பட்டுள்ளேன். இப்படி ஜெபிப்போமாக. அல்லேலுயா. இதை குறித்து மேலும் தியானிக்க யாத்திராகமம் 13:21-22, யாத்திராகமம் 14:19-20 நாம் தியானிக்கலாம். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. அல்லேலுயா. பிரைஸ் காட்.